ஹாய், ஹலோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிக்கு நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, நாம நேத்து எடுத்திருந்த லெவல்ஸ் நேத்தைய மார்க்கெட்டுக்கு வேலை செய்யாது அப்படின்றது நம்ம காலையில வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆக போகுது. இந்த லெவல்ஸ் எதுவும் ரெஸ்பாண்ட் ஆக போறது இல்ல. அப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம டைரக்ட்டா இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் அப்படின்றதை மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? என்ன அப்படின்னா 25,909, 25,831, 25,671, 25,590 இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் 25,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுன்னா திரும்ப ஒரு அப் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 24,700 இந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல நேத்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் மேட்சிங் அப்படின்றது இன்னைக்கு நாம ட்ரேட் பண்ண போற இந்த 10 பிப்ரவரி இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ல பிரைஸ் மேட்சிங் அப்படின்றது சில 50 ஸ்ட்ரைக்ஸ்ல எல்லாம் மிஸ்மேட்சா இருக்கு. லைவ் மார்க்கெட்ல ஹையும் லோவும் மாறி மாறி இருந்திருக்கு. அந்த பிரைஸ் மேட்சிங்கை இன்னைக்கு பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரைஸ் மேட்சிங் இன்னைக்கு நடக்குது அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு ஒரு 100 150 பாயிண்ட் ஹை டு லோ இந்த ரேஞ்சுக்குள்ளவே நிக்க வச்சுட்டு அந்த கரெக்ஷன் அந்த மேட்சிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு மொமெண்டம் இன்னைக்கேவும் இல்ல நாளைக்கு ஒரு மொமெண்டம் அப்படின்றத கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியா தெரியுது. இது என்னோட வியூவா இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸை எப்பவுமே பை செல் பண்றதுக்காக நீங்க பார்க்க வேண்டாம். மார்க்கெட் ஏன் இப்போ இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கல. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் ஒவ்வொரு காலுக்கும் புட்டுக்கும் இருக்கிற ஹை லோ க்ளோஸ் இதை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். அதாவது லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு சில ஹை லோ விஷயங்களை பார்ப்போம். ஆனா இந்த லெவல்ஸை எக்ஸாக்டா மார்க் பண்றதுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் மட்டுமே தான் நாம எடுக்கிறோம். அந்த க்ளோஸ் ப்ரைஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, முதல் நாளோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது இருக்கும். க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேல இருக்கிற வரையும் மார்க்கெட் நேத்து செல் பண்ணியிருந்தவங்களுக்கு லாஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். இந்த லெவல்ஸ் லைவ் மார்க்கெட்ல நாம எடுக்கிற ஸ்ட்ரைக்குங்க எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இந்த லெவல்ஸை நாம எப்படி வாட்ச் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்னதான் அவ்வளோ பெரிய கேப் அப் ஆயிருந்தாலும் ஆல் டைம் ஹை அப்படின்றத ரீச் பண்ணவே இல்லை. ஸோ பண்ணவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கு. புட் சைடில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடக்குது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப கீழே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணுவாங்க. கீழே போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் பண்ணிட்டு திரும்ப பை அண்ட் டிப் அப்படின்ற அந்த ஒரு செட்டப்குள்ள போயிடுவாங்க. இறங்க இறங்க நம்ம வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை தேடணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஓகே, அதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட்ல நேத்து ₹2 பை பண்ணியிருந்ததெல்லாம் இன்னைக்கு ₹400 ₹500 போயிடுச்சு. ₹2 க்ளோசிங் பிரைஸ்ல இருந்தவன் ₹400 பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. இது ஒவ்வொரு டைமும் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல ட்ரேட் அப்படின்றத பண்ணாதீங்க. என்னைக்கோ நடக்க போற ஒரு விஷயத்த வச்சு நீங்க டெய்லியுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேரம் தான் வீணா போகும்.
ஸோ ஒரு நியூஸ் பேஸ்ல இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க வாய்ப்பு, மார்க்கெட்ல அதிகப்படியான நேரங்கள் என்ன நடக்க வாய்ப்பு, அந்த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எந்த சைடு இருக்கு, என்ன நடந்தா அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றத மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்க. சரிங்களா? இப்படி பண்ணீங்கன்னா தான் மார்க்கெட் ஒரு அல்காரிதத்தில் ரன் ஆகுது, மேத்தமெட்டிக் ஃபார்முலால ரன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுப்பீங்க. சும்மாவே இன்னைக்கு 10 ரூபால வாங்கிட்டு நாளைக்கு 100 ரூபால வித்துறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது கேம்பிளிங்கா போயிடும். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது பியூர் மேத்தமெட்டிக்கல். இது ஒரு கேம்பிளிங் கிடையாது. இந்த கணிதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்க ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டியை உங்களால எடுத்துட்டு வர முடியும். இங்க கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ற இடத்துல தான் நாமளும் இங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 100% இதுதான் அப்படின்ற விஷயத்த உங்களால எடுத்துட்டு வர முடியாது. இங்க மார்க்கெட்ல இருக்க ஒரே 100% விஷயம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் அவங்களோட ரியல் வேல்யூ என்னவோ அதை கொடுக்க போறாங்க. ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல இருக்க டைம் வேல்யூ மொத்தத்தையும் 0 பண்ண போறாங்க. இதுதான் 100%. இந்த 100% தாண்டி மீதி எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அந்த ப்ராபபிலிட்டியில எதுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகம் அப்படின்றது தான் நீங்க எடுத்துட்டு வரணும். சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.